ஹை ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் நடிகை த்ரிஷா பற்றி பல சர்ச்சையான விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் இப்போ த்ரிஷா சினிமாவை விட்டு விலக இருப்பதாகவும் வதந்திகள் வந்துகிட்டு இதுக்கு த்ரிஷாவை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக தளபதி விஜயோட மனைவி சங்கீதா பார்த்தீங்கன்னா, விஜய் வேறு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும், அந்த நடிகை என்னோட கணவர் கூட எடுத்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி மனு தாக்கலும் செஞ்சிருந்தாங்க. சங்கீதா இதில் நடிகை த்ரிஷாவை பற்றி தான் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. த்ரிஷாவும் விஜயும் ஜோடியாக ஏஜிஎஸ் கல்பாத்தி சுரேஷோட மகன் திருமணத்தில் கலந்துக்கிட்டது சோஷியல் மீடியாவில் சர்ச்சைக்குள்ளாச்சு. இந்த விஷயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் த்ரிஷா தளபதியோட டிவிக்கு கட்சியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகிச்சு. அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கருப்பு, விஸ்வாம்பரா மற்றும் ராம் படத்துக்கு அப்புறம் த்ரிஷா எந்த ஒரு படத்துலையும் கமிட் ஆகலை. ப்ரொடியூசர், டைரக்டர் யாராவது த்ரிஷாவை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் த்ரிஷா அவங்க கிட்ட எல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் நடிகரும் பத்திரிகையாளரும் தயாரிப்பாளருமான சித்ரா லக்ஷ்மணன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, த்ரிஷா சினிமாவை விட்டு விலகிறது உண்மைதான். சமீபத்தில் ஒரு சில தயாரிப்பாளர்கள் என்கிட்ட இதை உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால நெட்டிசன்ஸ்கள் பலரும் த்ரிஷாவோட சோஷியல் மீடியா போஸ்ட்ல நீங்க சினிமாவை விட்டு விலகுறீங்களா, டிவிக்கு கட்சியில சேர போலுங்களா அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படி இருக்க நிலையில இந்த செய்திக்கு ரிப்ளை பண்ற மாதிரி த்ரிஷாவோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று த்ரிஷா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சினிமாவை விட்டு விலகிட்டேன், ஒரு பணக்கான தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டேன், மேலும் 2 வயசுல இருக்கிற 4 குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வேற ஏதாவது சேர்க்கணுமா, இல்லை இன்னைக்கான கற்பனை கதைகள் முடிஞ்சிட்டோமா என செம்ம கடுப்பாகி த்ரிஷா இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரிஷா இது மூலமா சினிமா விட்டு விலகுவதாக சொல்லப்படுவது உண்மை இல்லை, முழுக்க முழுக்க பொய்யான செய்தினும் சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவோட இந்த ரிப்ளை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக